ஏங்க உங்க தங்கச்சி ம். வீட்டுக்காரர் இந்த வருஷம் எவ்வளவு கமிஷன் அடிச்சாரோ என்னவோ தெரியலையே. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாதி நமக்கு வந்தாகணும். அதெல்லாம் மாப்பிள கரெக்டா கொடுத்துருவாரு, நீ பேசாம இரு. மொத்தமா 22,42,000 ரூபாய் ஆகுதுக்கா. அவ்வளவுதானா? இந்த வருஷம் ஏன் இவ்ளோ கம்மியா சொல்றீங்க? துளசி 300 மரத்துக்கு மேல வண்டு அரிச்சிருச்சான். அதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்காரு. குத்தக பணத்துல எப்பவும் நம்ம கராரா இருக்க முடியாதுமா. விவசாயத்துல முன்ன பின்னதான் வருமானம் இருக்கும். எனக்கு அது தெரியும் அத்தை. ஆனா காண்டாமிருக வண்டுக்கு 500 மரத்துக்கே செலவு பண்ணாலும் லட்சக்கணக்குல எல்லாம் செலவாகாது. ஏ துளசி, தென்னை விவசாயம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முழுசா தெரியாட்டியும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எங்க வீட்டு பின்னாடி 10 தென்னை மரம் ஒரு காண்டாமிருக வண்டு அடிச்சா ஒரு மரத்துக்கு மருந்து வைக்க 50 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். 500 மரத்துக்கு 50,000 ரூபாய் தான் செலவாகும். ஆனா இவரு 300 சொச்ச மரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுன்றாரு. ஏமா 10 மரத்துக்குனா நீங்களே மருந்து வச்சிடலாமா? ஆனா 100கணக்கான மரத்துக்கு சம்பளம் ஆள் வைக்கணும்ல. அதெல்லாம் எந்த கணக்குலமா சேர்க்கறது? சரி, எத்தனை ஆளை வேலைக்கு வச்சீங்க? ஒரு ஆளுக்கு எவ்வளவு கூலி கொடுத்தீங்க சொல்லுங்க ஐயா. வருஷத்துக்கு 6 வாட்டி தேங்காய் வெட்டுக்கு வரும். சில வாட்டி அதுக்கு மேலயும் வரும். 60 ஏக்கரை நல்லா பராமரிச்சா நீங்க கோடி கணக்குல கூட வருமானம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் கேட்கல. இங்க இப்ப கொடுத்த இந்த மருந்து செலவுக்கு மட்டும் எனக்கு கணக்கு கரெக்டா சொல்லுங்க போதும். ஐயோ, மாட்டி விட்டுட்டாளே. ஏக்கா, விவசாயம் பண்றதுல எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்கு. என்னக்கா மாச சம்பளம் வாங்குற மாதிரியா விவசாயம்? என்ன சின்னமா புத்தகக்காரரை மிரட்டி விட்டுட்டீங்களாமே? சக்கரன்னு சொன்னாரு. நாச்சியாரம்மா வெளியில பார்க்க கம்பீரமா இருந்தாலும் அவங்க ரொம்ப இறக்க மனசோட இருக்காங்க. ஆமா சின்ன தம்பி, சில விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சாலும் சொந்தத்துக்குள்ள பிரச்சனை வேண்டான்னு கண்டுக்காம போறாங்க. ஆமா சின்னமா, நாச்சியாரம்மாவை ஏமாத்த இவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருதோ தெரியும்.